காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அண்ட் நிகழ்கால கோடீஸ்வரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஏன் அப்படிலாம் சொல்லிட்டேன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால தான் லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். அரவிந்த் ராஜேந்திரன் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல் மெம்பர், அவருடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஆர்வமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். எதுக்குன்னா, அவருடைய இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து தைரியமாக ஒரு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ரைட். ஏன்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இவருடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து 3ஆக பிரிச்சிருக்காரு சார். மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ, வேல்யூ இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சிருக்காரு. நான் கூட சொல்லுவேன்ல, லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க 70% ஆஃப் இட் அண்ட் 30% வந்து ஹேபிட் அண்ட் மொமெண்டம். வேறு வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஹோல்ட் பண்ணி விற்றுக்கோங்க. அதை வந்து அந்த மாதிரி இது வச்சுக்கலாம். என்டையர்த்திங் மொமெண்டம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் அந்த 70லேயே யூ கேன் ட்ரை சம்திங் ஆன் த ரீட் வச்சுக்கோங்க, தென் வந்து ETF வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே காமிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். நம்ம சேனலை பார்த்து தான் நான் சொல்கிறது கேட்டு தான் பண்ணான்னு சொல்ல வரல நான். அண்ட் அவர் அதுக்கு முன்னாடியே அது மாதிரி தான் பிளான் பண்ணி டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அண்டு இதுதான் நம்ம கற்றுக்கணும். இதுக்காக தான் இந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் நம்ம போடுறது. அதுதான் நான் செஞ்சிட்ருக்கதை நான் சொன்னேன் நான். அவரும் செஞ்சிட்ருக்காரு, அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஈவன் மோர் இது கிளாரிட்டியோடு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து இந்தியாவில் இல்லாமல் ஈவன் அப்ராடில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, விச் ஐ டோன்ட் டூ இட். ஏன்னா எனக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை. ஸோ அதனால் அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஷேர் பண்ண ரீசனுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். செகண்ட் வந்து இந்த மாதிரி கிளியர் டிவிஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் அப்ரிஷியேட் பண்ணோம். அண்டு ஃபண்டுலேயும் போட்டிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து NVIDIA, ஸோ அந்த கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் 4 கம்பெனி தான் நெகட்டிவில் இருக்குது. எல்லா இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அந்த இதையும் சொல்லி ஆகணும் இங்கே. ஸோ அந்த லெவலுக்கு அதான், இஃப் யூ ஆர் ஹோல்டிங் த ஷேர்ஸ் ஃபார் மோர் தென் அபவுட் 4-5 இயர்ஸ், அதை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். கரெக்டாக ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நல்ல வருங்காலம் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஐ திங்க் 2/3 வந்து ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் 100% ஜெயிச்சிருவீங்க 2/3. அந்த 4-5 இயர்ஸ் இது ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கிராஸ் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல செக்டர், நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த 4-5 இயர்ஸில் அப்படி இப்படின்னு நெகட்டிவ் வந்தால் கூட அது திரும்பி பாசிட்டிவ் ஆகி அது க்ரோ ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறது இவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாக வந்து இவருடைய போர்ட்ஃபோலியோ பார்ப்போம் என்னென்ன கம்பெனி இருக்குன்னு. ரைட். ஆக்சுவலாக வாரி ரினியூவபிளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 1387 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காரு. ரைட் ரைட். அவர் ரன்ஸ் அன்னைக்கு 5557 ரூபா இருந்திருக்கு ஷேர். ரைட் ரைட் ரைட். ஆனால் இன்றைக்கி வந்து வாரி ரினியூவபிளுடைய ஷேர் 6433 ரூபாயாக இருக்குது. ரைட் ரைட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில். பட் ஏன்னா எனக்கு என்னமோ அந்த வாரி கம்பெனியில் அவ்வளோ இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதாவது டூ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த கம்பெனி 300% ப்ராஃபிட்டில் இருக்கார் அவர். ரைட். அதுக்கப்புறம் வந்து HSCL இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார், 233% ப்ராஃபிட் இருக்கார். ரைட். நியூக்ளியஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்கார், 150% நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர். சரி. PNBயில் வந்து 146% ப்ராஃபிட்டில் இருக்கார். ஓ கிரேட்டு. ஓகே. அப்போ அந்த லாஸில் இருக்கும் போதே அப்பயே ஒரு இதை எடுத்துட்டார், ஸ்டேக்கில் எடுத்துட்டார். அதாவது அவங்க 8% 9% GNPAல இருந்தாங்க. அப்பயே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். ஸோ எப்படியும் இதெல்லாம் டர்ன் ஓவர் ஆகிடும் அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுத்து அப்போ எடுத்திருக்காரு. இன்றைக்கி வந்து 130 கிட்ட வந்துருச்சு, 125 to 130 இதாகிட்டு இருக்கு. நவ் வந்து தேர் கம்மிங் அவுட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ லைக் அதர் பேங்க்ஸ் மாதிரி அவங்களோட GNPA குறைச்சி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆஸ்ட்ரா மைக்ரோ கம்பெனி 134% ப்ராஃபிட்டில் இருக்கார். கரெக்ட். அதுக்கப்புறம் டெட்டகார் 132% ப்ராஃபிட்டில் இருக்குது. ரைட். அதை பற்றி நம்ம வீடியோ போட்டோம். நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு 1 இயர் அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் நம்ம, டெட்டகார் ரயில்வே சிஸ்டம் பற்றி. ரைட். அடுத்து வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், அது வந்து ஒரு 131% ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 131% ப்ராஃபிட்டில் இருக்குது.
ரைட். ஐ திங்க் இவரை நமக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்துன்னா நம்மளும் இதை பற்றி நிறைய கற்றுட்டு வந்துருக்கலாம். எஸ்பெஷலி இந்த அப்பார் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னே வருது. நான் கூட வச்சுருக்கேன், பட் வந்து அந்த லெவலுக்கு ப்ராஃபிட்டில் இல்லை. இட்ஸ் அ குட் ஒன். ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் 123% ப்ராஃபிட்டில் இருக்கார். ரைட். ஆக்சிஸ் ELS டேக்ஸ் சேவர் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, அதில் வச்சு அதான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னோம். சென்ட்ரல் பேங்க்கில் வந்து 100% மேலே ப்ராஃபிட்டில் இருக்கார். கரெக்ட். தங்கமயில் ஜுவல்லரியில் 100% மேலே ப்ராஃபிட்டில் இருக்கார். ஓ கிரேட். ASL 94% ப்ராஃபிட்டில் இருக்கார். ASL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல. ஓகே. கனரா பேங்க் 90% மேலே இருக்குது. ஸ்கிப்பர் கம்பெனி 88% மேலே. ரைட். இவர் ஸ்கிப்பரை பற்றி கேட்டார், நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம் அவருக்காக. அது கூட இட்ஸ் நவ் டூயிங் வெல் ஆக்சுவலாக. இப்போ ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் NHன்னு போட்டிருக்காரு. நாராயண ஹிருதாலயா. நாராயண ஹிருதாலயா. ஓகே. அடுத்தது கனரா ரொபெக்கோ ELSங்கிற ஃபண்டு. அந்த ஃபண்டு 75% மேலே ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. IWELT அதாவது ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி. கரெக்ட். அது வந்து 75% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரைட். பரக் பரீக் அந்த ஃபண்டு 68% மேலே ரிட்டர்னில் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது சார். வெல்காப் இருக்குது, குவாண்ட் இதில் வச்சிருக்காரு, குவாண்ட் ஃபண்டில் இருக்கு. தாமஸ் குக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டோம். நம்ம போட்டதுலேருந்து டபுள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அந்த இது லுபின் ஃபார்மா வச்சிருக்காரு, ஆஷியானா வச்சிருக்காரு, கேட்ரேஜ் வச்சிருக்காரு, ஈக்விட்டா ஸ்மால் பேங்க், ரெட் கெயின், IMF. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இவரோட தருணோட இதை பார்த்தம்போது கூட நம்ம இது தான் சொன்னோம். டூ மெனி ஸ்டாக்ஸ். இவர் 80 வச்சிருக்காரு. ரைட்டு. டூ மெனி ஸ்டாக்ஸை ஸ்டில் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லைங்க, அவர் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இருக்குது, அமெரிக்காலையும் இருக்குது. எப்படி அவர் ஃபைன் டைம் ஃபார் ஆல் திஸ் அப்படின்ட்டு. இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இவர் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னா HCL ஆக்சிஸ் கேப் ஃபண்ட் வச்சிருக்காரு, நாட்கோ ஃபார்மா, பராக், அதுக்கப்புறம் டைட்டன், கோட்டக் ஸ்மால், குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் வச்சிருக்காரு, இன்ஃபோசிஸ் வச்சிருக்காரு, SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் வச்சிருக்காரு, டாடா பவர், சிஎன்ட், மோத்திலால் ஓஸ்வால் ஃபண்டு, அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, பயோகான், IDFC, டாடா கெமிக்கல், டிட்டகார்க், சவுத் இந்தியன் பேங்க். இது எல்லாமே வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இருக்குது. அடுத்தது US ஸ்டாக் போனோம்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஆல்ஃபாபெட் அதாவது கூகுள் கம்பெனி, அதுலேயே 2 கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, அதுவும் வச்சிருக்காங்க. கிளாஸ் A ஷேர்ஸ். ஓகே. க்ளவுட்ஃபேர் இன்கார்பரேஷன், அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ், ஓகே, மேங்கோ டிபி, ஆல்ஃபாபெட் C கிளாஸ் ஷேர்ஸ் வச்சிருக்காரு, NVIDIA கார்பரேஷன் வச்சிருக்காரு, ஆப்பிள் கம்பெனிலேயே இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ரைட். அதெல்லாம் ஃப்ராக்ஷனல் மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஃப்ராக்ஷனில் கூட வாங்கலாம் ஷேர்ஸு. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு எவ்வளோ வருமோ வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இவருடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்பொழுது நம்ம என்ன தோணுது அப்படின்னா, இவர் வந்து ஃபுல் டைம் இன்வெஸ்டராக இருக்கார். அப்படிதான் சொன்னாரா? இல்லை, நான் என்ன தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ஏதாவது ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். இல்லை, அவங்க வீட்டில் கூட ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்கணும். பிஸ்னஸை ஒரு பக்கம் அப்படியே நீங்கள் பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வர்ற ப்ராஃபிட் எடுத்து இங்கே போட்டு ஒரு இன்வெஸ்ட் அது கூட பண்ணலாம். அது கூட பண்ணலாம். எனியோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கு வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்குது அது சொல்லலாம். ஓகே. ஏன்னா ஒரு சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கிறன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுகத்தை வந்து யுவர் சாக்ரிஃபைஸிங்னு அர்த்தம். ஓகே. அண்டு மித்தவங்க அப்படி இருக்காங்க, அப்படி இப்படி இருக்காங்கன்னா அதெல்லாம் பார்க்காம அண்டு அந்த மணியை சேவ் பண்ணி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ் கிவிங் அ வெரி குட் ரிட்டர்ன் ஃபார் ஹிம். ஸோ 50%க்கு மேலே அவருக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுதான் ஒரே கன்சர்ன். பட் அவரால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் ஆல் ஓகே. 80 ஸ்டாக்கில் 12 ஸ்டாக் ரெட்டில் இருக்குது, 68 ஸ்டாக்கு க்ரீனில் தான் இருக்குது. அதுவும் ஃபினாமினல் ரிட்டர்ன் இருக்குது. 200-300%லாம் இருக்குது. வேறு அந்த ரிட்டர்னில் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹையஸ்ட் ரிட்டர்னில் இருந்து லோவஸ்ட் ரிட்டர்ன் அப்படி தான் கொடுத்துருக்காரு. சரி, சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. குருஜி மட்டும் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார். எல்லாருமே இப்படிலாம் சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இல்லை, நம்மளும் இதுக்கு ஒரு காரணம். அவர் 2-3 ஸ்டாக்கு இதில் லிஸ்ட்லேருந்து நம்ம சொன்னதை கேட்டு கூட வாங்கியிருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கலாம். சில இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. காவேரி சேனலுடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் நினைக்கும் போது நம்மளோட எஃபர்ட்லாம் வீணாகலை அப்படின்னு தோணுது. அண்டு ஸோ அந்த பெருமை வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்லை, இதுக்கு பக்கபலமாக இருக்கிற நம்மளோட எடிட்டர்ஸு, கேமரா பர்சன்ஸு எல்லாத்துக்குமே அது ஒரு போய் சேரும் அந்த பெருமை. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில்
ஏன்னோ இதுக்காக நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருமே. அவங்களும் இது மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். அது எல்லாமே நடக்கும். அண்டு அதான் அந்த ஃபஸ்ட்டு க்ரோர் தான் உங்களுக்கு வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதுக்கு தான் நாங்கள் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், வருங்கால கோடீஸ்வரர்களே அப்படின்னு திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்களும் இதை பார்த்து பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு அதுக்கு வந்து இப்போயே என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் தம். சூப்பர் சார். அரவிந்த் ராஜேந்திரன் சார்கிட்ட இந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பப்ளிக்கு ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே. ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா வியூவர்ஸும் இதை பார்க்குற மாதிரி இவங்க கொடுத்துட்றோம். வேல்யூலாம் கிடையாது, என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மட்டும் அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே பண்ணுறோம். இந்த இதில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நான் ஏன் வந்து அடிக்கடி ஏன் டூ மணி ஷேர்ஸ் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் நிறைய மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து தெரிஞ்சதையே திருப்பி அதிலே இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா என்னையோ நீங்கள் 3-5 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க போகிறீங்க. அப்போ வந்து அதில் நம்பிக்கை வச்சு தானே ஹோல்ட் பண்ணுறீங்க, இது ஃபர்தராக வளரப்போகுதுங்கிற அந்த நம்பிக்கையில் தானே இருக்குது. அப்போ வந்து அட் எனி ப்ரைஸ் வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் கான்சன்ட்ரேட் ஃபோலியோ ஆல்சோ இதோட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நியூ ஷேர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறமேல வந்து புதுசாக செக்டார்ஸ் வந்து சடனாக க்ரோ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த டெம்டேஷன் இருக்க தான் செய்யும். பட் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேன்னு நினைக்கிறேன் டு ஈவன் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒன்று தான் என்னுடைய ஒப்பீனியன். கோர்ஸ் இட்ஸ் ஒன்லி a suggestion. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நானும் வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் அமெரிக்கன் மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அவங்க வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை பற்றி சொல்லும்போது அதையும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் அதை. ஸோ ஏன் இவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத கூட நம்ம அவங்ககிட்டேருந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டோரி பிஹைண்ட் இருக்கும், ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கங்கிறத. ஸோ அது கூட இவங்ககிட்டேருந்து கேதர் பண்ணி நம்ம வந்து அதை கொடுக்கலாம் நம்ம வியூவர்ஸ்க்காக. ஓகே. அப்புறம் இன் ஃப்யூச்சரில் இவங்க அனுப்பும்போது இவங்க அதோட ஒரு சேர்த்து ஒரு நோட்டும் சேர்த்து அனுப்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஷேர் வாங்கும்போது எந்த காரணத்தினால இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோட்டும் அதில் கொடுத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக அதை நோட்டு கொடுத்தீங்கன்னா, அது கூட நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால் இந்த காரணத்தினால இந்த ஷேரை நான் வாங்கினேன், இது வந்து இவ்வளோ நாளில் எனக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு மெசேஜும் அது சேர்ந்து இருந்துச்சுன்னா, அது வந்து சப்போஸ் அந்த காரணம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ஒரு இதாக இருக்கும். ஸோ சரி, இந்த மாதிரி காரணத்தை வச்சு நம்ம வாங்கக்கூடாதுன்னு கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது சொல்லிக் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் பிஃபோர் இன்வெஸ்டிங். வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸ் லிஸ்ட் அனுப்பும்போது என்ன காரணத்தில் நீங்கள் இந்த ஷேரை வாங்கினீங்கிறதையும் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். சனிக்கிழமை 11:30 குருஜி கூட இன்டராக்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.